ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான டிஷ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். மெயினாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இது அவைலபிள் இருக்கும். அமெரிக்கன் சாப்ஸை எப்படி செய்யறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கன் சாப்ஸைக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் நூடுல்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். அதில் சால்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி பாயில் ஆனதும் இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நூடுல்ஸ் பாயில் ஆகிடுச்சு, அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நூடுல்ஸ் நல்லா ஆறணும். அப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். நூடுல்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் நீங்கள் நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பேனில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ரை பண்ணி நூடுல்ஸ் ரவுண்டாக கிடைக்கும். ஒன் சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குங்க. இந்த நூடுல்ஸ் ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். லோவாக இருந்தாலும் எண்ணெய் கொத்துட்ட மாதிரி இருக்கும், அதிகமாக இருந்தாலும் ரொம்ப ஓவர் கலர் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா கலர் கிடைக்கும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து இது ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம். எப்படி அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேனில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு கிடைக்கும். ஓகே, இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணது ஆட் பண்ணணும். ஜூலியன்னா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 80 கிராம் ஆஃப் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஜூலியனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் வேணான்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட ஆட் பண்ணி இந்த சாப்ஸி பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் கம்மி பண்ணால் கூட சிக்கன் அதிகமாகனா கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது லைட்டாக கொதிக்கிட்டோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமியான கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. இப்போ அமெரிக்கன் சாப்ஸையோ ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ நூடுல்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் சாஸை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. இந்த கிறிஸ்பி நூடுல்ஸ்க்கும் இந்த சிக்கன் சாஸும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃபைனலாக ஒரு ஃப்ரைட் எக் ஆட் பண்ணி செமி சைடப்பாக அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக ஆட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், அமெரிக்கன் சாப்ஸை ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் அமெரிக்கன் சாப்ஸி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.